சந்தோஷம் உங்க எல்லாரையும் வந்து இங்க மீட் பண்றதுல. இது ரொம்ப பார்த்து சார் சாரி ஒரு ரிஃப்ளெக்ஸ் சொல்லிட்டேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். இன்னைக்கு இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாள் அண்ட் ஒரு ஸ்பெஷலான ஒரு துவக்கம். ஸோ அதுக்காக தான் நம்ம எல்லாருமே இருக்கோம். I request all the camera people to kindly settle down. Sir, பின்னாடி அந்த ஸ்பீக்கர் இருக்கு, தனி கொடுக்குறாங்க இன்னொரு வாட்டி ப்ளீஸ். தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ. திரு எல்ரட் குமார் அவர்கள் பெருமையுடன் வழங்கும் நம்ம எல்லோருக்கும் பிடித்த சூரி அவர்கள் இன்ன நாஸ் மண்டாடி இந்த படத்தோட துவக்கம் இன்னைக்கு. இசை ஜிவி பிரகாஷ் அவர்கள் அண்ட் எழுத்து இயக்கம் மதிமாறன் புகழேந்தி. ஸோ என்னன்னா ஒரு படம் வந்து எப்பவுமே ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுவோம், கடவுள்கிட்ட போய் சொல்லுவோம் நாங்க வந்து படம் தூங்க போறோம், ஒரு பூஜை போட்டு கடவுளுக்கு வந்து நம்ம சொல்லுவோம் நாங்க ஆரம்பிக்க போறோம், நல்லபடியா உங்க பிளெஸிங்ஸை கொடுங்க, எங்களுக்கு நல்லா சப்போர்ட்டா இருங்க அப்படின்ட்டு நல்லா பூஜை போட்டு அவர் எல்லாம் சொல்லிட்டு வரும். பட் இந்த டீம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, நம்ம படம் ஒரு எடுக்கிறோம் அது வந்து வெற்றியா வருது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் பிரஸ் அண்ட் மீடியா ஆடியன்ஸ் இவங்கெல்லாம் அப்படிங்கிறதுனால உங்ககிட்ட சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஸோ படம் வந்து ஒரு ஷூட்டிங் போறதுக்கு முன்னாடி பூஜை அப்படிங்கிறத தாண்டி ஒரு விழாவா அதை வந்து எடுத்து உங்ககிட்ட சொல்லிட்டு உங்களோட சப்போர்ட் அண்ட் பிளெஸிங்ஸோட ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இட் இஸ் a very பியூட்டிஃபுல் ஃபீலிங் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். ஸோ முதலாவதாக நம்ம வந்து இந்த படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு. மண்டாடி அப்படின்னா என்னங்கிறத வந்து இது வரைக்கும் நான் வந்து உட்கார்ந்து 10 பேர் என்னமா சொன்னாங்க மண்டாடினா என்ன அப்படின்னு நான் என்ன சொன்னேன்னா, சார் மண்டாடினா என்னங்கிறது தான் ஃபங்க்ஷனே, இப்ப நான் சொல்லிட்டேன்னா அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எஸ்கேப் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ முதலாவதாக நம்ம எல்லாருக்கும் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பர்சனோட விஷஸ் இருக்கு. ஸோ அவர் இங்க இப்போ வர முடியல, ஆனா வந்து அவரோட விஷயத்தை வந்து நமக்கு கண்டக்ட் பண்ணியிருக்காரு, அதை பார்த்துடலாம். ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டீம் அவர் சொன்ன மாதிரி. ஏன்னா வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்து ஹீரோல இருந்து மியூசிக் டைரக்டர்ல இருந்து டைரக்டர் வரைக்கும் எல்லாரையும் பார்க்கும்போது இவங்க கிட்ட இருந்து எப்படி ஒரு அவுட்புட் வரும் அப்படிங்கிறது இந்த டீம் அனௌன்ஸ் பண்ண உடனே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அண்ட் முக்கியமா பாத்தீங்கன்னா வந்து ஆர்எஸ் என்டர்டெயின்மெண்ட் திரு எல்ரட் குமார் அவர்கள் ஒவ்வொரு தடவையும் ஒரு படம் எடுக்கும் போதும் அது தமிழ் சினிமால ஒரு முக்கியமான ஒரு விஷயமா அமையும். ஏன்னா அத்தனை படங்களும் வந்து தரமா அழகா நமக்கு பார்த்து கொடுத்துட்டு இருக்காரு. சோ இந்த படத்தை அவர் வந்து பண்றாரு அப்படின்னா கண்டிப்பா அவருக்கு எந்த அளவுக்கு அந்த படம் மேல ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும், எந்த அளவுக்கு அவருக்கு வந்து அதை பிடிச்சிருக்கும், எவ்வளவு ஆசையா எடுத்துக்காருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது அவரே சொன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக we welcome திரு எல்ரட் குமார் sir onto the stage to share a few words. First of all, பத்திரிகை ஊடக நண்பர்கள் அண்ட் சோஷியல் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் முதல்ல வெல்கம் ஸ்பீச் மாதிரி தான் பேசுனேன். ஏன்னா எல்லாரையும் வரவேற்கிறது நாங்கள் அண்ட் எல்லோரும் வந்து தேங்க்ஸ். அண்ட் என்னோட மூவிஸ் வந்து கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுறதுக்கு அண்ட் நல்ல விஷயங்களை வந்து பெருசாக சொல்லியும் தவறுகள் இருந்தால் அப்பப்போ நீங்கள் சொல்கிறதையும் நான் கேட்டுட்டு அப்பப்போ சரி பண்ணி இது வரைக்கும் ஒரு ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஐ திங்க் ஆல்மோஸ்ட் 15 to 20 years சினிமாவில் சர்வே பண்ணிகிட்ருக்கோம். என்ன ஆஸ் அ ப்ரொடியூசராக சர்வே பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான் என்ன. பட் எனக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் நல்ல டீம் அப்பப்போ சினிமாவிலேருந்து எனக்கு வந்துகிட்டே இருக்காங்க. அதுக்கு தேங்க் காட். ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் பற்றி சொன்னோன்னா ஆக்சுவலாக வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபர்ஸ்ட்டு நான் மஸ்ட் தேங்க்ஸ் பண்ணால் ஜிவி பிரகாஷ். முப்பொழுதும் கற்பனையில் ஒர்க் பண்ணும்போது அவரோட ஸ்டுடியோவில் அடிக்கடி போகும்போது வெற்றி சார் வந்து ஆடுகளம் ஒர்க் பண்ண வருவாங்க. அவர் தான் சார் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது. அப்போ இருந்து எங்களுக்கு ட்ராவல். இன்ஃபேக்ட் வடச்சென்னை நான் பண்ண வேண்டிய படம். அது மாதிரி அப்பப்போ நாங்கள் படம் பண்ணணும்னு பேசிகிட்டு இருப்போம். எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஆப்போ இருந்தது. அண்ட் கான்ஸ் ஃபெஸ்டிவலில் ஒரு ஐ திங்க் ஒரு 1 week 1 hour இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு விடுதலை நடந்தது. என்ன விடுதலை வந்து ரொம்ப முக்கியமான படம் எனக்கு. அது வந்து
எங்கள் சர்க்கிள் இருந்தவங்களுக்கு தெரியும். பர்சனலாகவே எனக்கு லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் பண்ணப்படும். பிஸ்னஸ் வைஸ் நிறைய விஷயங்கள் நான் என்னை மாற்றிக்கிட்டேன். ஸோ அது ஒரு படமாக மட்டுமே பார்க்காம அதுலேருந்து நான் இன்ஹெரிட் பண்ணிக்கிட்ட விஷயங்கள் நிறைய. அண்ட் அந்த டீம் வந்து அதுக்கப்புறம் எனக்கு வந்து அந்த விடுதலை வந்து சொல்லிக் கொடுத்த நிறைய விஷயங்கள் வந்து ஆக்சுவலாக அதுலேருந்து மறுபடியும் அனதர் ஜேர்னி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். விடுதலை படத்தப்போ வந்து ஷூட்டில் இருக்கும்போது சார் வந்து ஒரு நாள் என்கிட்ட, சார் மதிமாறன் ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருக்காரு, அது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னாரு. என்ன சார் ஸ்கிரிப்ட் அப்படின்னா, அது கோஸ்டல் சைடில் உள்ள ஸ்கிரிப்டு அப்படின்னா. பிகாஸ் நானும் வந்து கோஸ்டலில் ராமேஸ்வரம் தங்கச்சி படம்னு ஒரு ஊரில் வந்து வந்திருக்கேன். ஸோ சரி கேட்போம் சார் அப்படின்னு நானும் கேஷுவலாக தான் முதல்ல சார் சொல்கிறார் கேட்போம் அப்படின்னு தான் கேஷுவலாக கேட்க ஆரம்பித்தேன். பட் கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இருந்ததுன்னா, எப்படி இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவை தமிழ் சினிமா தொடாமே விட்டு வச்சுருந்தாங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா பிகாஸ் அந்த ஒரு ரேஸ், அந்த செயில் போர்ட் ரேஸ் வந்து ஆல்மோஸ்ட் 100 years நடந்துட்டு இருக்கு, ஃப்ரீயாக நடக்குது. இது ஒரு இவ்வளோ ரூட்டடான தமிழோட முக்கியமான ஒரு கலாச்சாரத்தில் உள்ள ஒரு கோஸ்டல் ஏரியாவில் நடக்கிற ஒரு விஷயம். அண்டு அவர் வந்து என்கிட்ட சொல்லும்போது இன்னும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எங்கள் ஊர் சைடில் நாங்கள் என்ன பேசிக்குவோம், எங்களுக்குள்ள உள்ள நிறைய விஷயங்கள் அது வெளியுறவுகளுக்கு தெரியாது. அந்த ஸ்கிரிப்டில் எல்லாமே உள்ள அப்படியே விரைவே இருந்தது, அந்த காட்சிகள் அது எல்லாமே. அப்போ நான் மதிமாறன் கேட்டது, எப்படி இவ்வளோ இன்டெப்த்தாக போயிருக்கீங்க அப்படின் போது, இல்லை சார் நான் ஒரு 1.5 வருஷம் கோஸ்டில் ரூம் எடுத்து அங்கேயே தங்கியிருந்தேன் சார் இந்த ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு அப்படின்னா. ஸோ அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், சரி சாரோட ரத்தம் அப்படியே பாஞ்சிருக்கு. சார் வந்து நாடுகளம் இந்த மாதிரி படங்கள் லைக் விடுதலைலாம் பண்ணும்போது அந்த ஏரியாவில் இருந்து அதை தெரிஞ்சுக்கிட்டு இன்டெப்த்தாக போய் ஒர்க் பண்ணி ஒரு நல்ல படம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த 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 பிரீடு நான் வந்து என்னால் மதிமாறனை பார்க்க முடிஞ்சது. ஸோ அங்கேருந்து தான் படம் ஸ்டார்ட் பண்ணோம். இன்ஃபேக்ட் விடுதலையில் வந்து மதிமாறன் வந்து 2 பார்ட்லேயுமே சாரோட ஒர்க் பண்ணியிருந்தார். ஸோ அது வந்து ஃபுல்லாக அப்போவே நான் ரொம்ப பேச மாட்டார், ரொம்ப ஒர்க்கஹாலிக், ஆனால் நிறைய பேச மாட்டார் அவர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன்னா அவரும் எவ்வளோ பேசுவார்னு தெரியல, பட் அவர் என்ன பேச வேண்டியதுக்கும் அவர் டாக்குமெண்ட்டில் பேசிக்குவார். யூஸ்வலாக சில விஷயங்கள் காமிக்கும்போது தான் புரியும் அந்த மாதிரி. அண்டு விடுதலை கொடுத்த இன்னொரு பெரிய கிஃப்ட்டு சூரி. எப்படி சொல்கிறது, உங்களை அண்ணானே சொல்லிடுறேன். இல்லை என்னை விட நீங்கள் ரொம்ப வயசு கம்மி இருந்தாலும் மேடை நாகரிகத்துக்காக உங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்டுக்காக சூரிய அண்ணானே நீங்கள் சொல்லிக்கிறேன். கொஞ்சம் நம்மளே நம்மளுக்கு பில்டப் கொடுத்துக்கணும். ஸோ சூரிய அண்ணா வந்து விடுதலையில் வந்து அது எப்படி சொல்கிறது, திருப்பி அந்த டேஸ்லாம் எங்களுக்கு கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. எனக்கு வெற்றிசாக்கு தெரியும், ஒரு 4 years அந்த ட்ராவல் இருக்குல்ல. சரி, அவர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அவர் வந்து அவர் பை ஹார்ட் அப்படியே தான் இருந்தார். பட் அவர் கேரி பண்ணிக்கிட்ட விதம், அதுக்காக அவர் ஒர்க் பண்ணது, அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் மோல்ட் பண்ணிக்கிட்டதை நாங்கள் அப்படியே ரசிச்சுக்கிட்டு அப்படியே அது ஒரு ஸ்கிரிப்ட் ஆக்சுவலி, ப்ராப்பர் அண்டர்டாக் ஸ்டோரி நீங்கள் ஆக்சுவலி. அண்ட் இன்னைக்கு சினிமாவில் பார்த்தீங்கன்னா நிறைய கனவுகளோட நிறைய பேர் சினிமாவுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ எல்லாருமே உள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். சரி, அவங்க எல்லாருமே ஒரு ஓரத்தில் இங்கே ஒரு ஓரத்தில். ஸோ இன்ஃபேக்ட் எங்களுக்கு அப்பவே தெரியாது. நான் படத்தோட பேட்டியில் பார்க்கும்போது தான், ரவிக்குமார் சார் பேட்டியில் தான் அப்போ எனக்கு தெரியும் சினிமாவில் பெயிண்ட் அடிச்சிருக்காரு, வெள்ளி அடிச்சிருக்காரு, ஒரு எலக்ட்ரிஷியனை ஒர்க் பண்ணியிருக்காரு, ஃபேன் பிடிச்சி நின்றுட்டு இருந்திருக்காரு. ஸோ அங்கேருந்து ஒரு மனுஷன் அப்படியே தன்னை தயார்படுத்தி இங்கே வந்துட்டு இங்கே வர்றது கூட சம்டைம்ஸ் நடந்துடும். அதுக்கப்புறம் அதை கேரி பண்ணிக்கிறது இருக்குல்ல, அவர் ஸ்கிரிப்டு இங்கே வந்துட்ட உடனே ஒரு 10 படம் கிடக்குறன்னு பண்ணுவோம் அப்படி ஒரு எதுவுமே இல்லை. ரொம்ப நிதானம், பயங்கர ஒரு தியான நிலையில உட்காந்துட்டு இருக்காரு. லைக் எனக்கு தெரியும் மாமன் ஸ்கிரிப்ட் வந்து எனக்கு தெரியும், ரொம்ப நல்லா. இன்ஃபேக்ட் வந்து அந்த ஸ்கிரிப்ட் முன்னாடி கேட்டு நான் தான் கம்பல் பண்ணி அதை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். படம் ஆரம்பிச்சு போய் ஸ்கிரிப்ட் கேட்டேன், எக்ஸ்ட்ராடனரி ஸ்கிரிப்ட். ஸோ அந்த ஜேர்னி ஒரு பொறுமையாக அந்த ஃப்ளோவில் இருக்கிறது. ஸோ பார்ப்போம், இந்த விடுதலைக்கு அப்புறம் நாங்கள் பண்ணுற இந்த மண்டாடிலையும் அவரை அடுத்து என்ன நாங்கள் புஷ் பண்ண முடியும்னு மேக்ஸிமம் நான் ட்ரை பண்ணுவேன். அண்ட்
அண்டு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து ஸ்டோரி சொல்லும்போது மேக்கிங்க்கு வந்து நிறைய செலவாகும், நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய இதில் வந்து இந்த மதிவாரன் பேசும்போதே சொன்னார், சார் நிறைய நான் சிஜி யூஸ் பண்ண மாட்டேன், அதுக்கு நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். இன்ஃபேக்ட் அவர் சின்ன டாக்குமெண்ட்ரி பண்ணதை கூட சிஜி பண்ணல, ஃபுல்லாகவே நான் ஒரிஜினலாகவே கடல் மேலே போய் ஷூட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஒரு டீம் வந்து இவ்வளோ பேஷனேட்டாக ஒரு ஸ்கிரிப்டை ஒர்க் பண்ணி ஒரு டீம் வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அண்டு சூரிய இருக்காங்கன்னா அவங்க எவ்வளோ வேணாலும் அதில் வந்து தன்னோட உழைப்பை இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்கும்போது ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸாக அதுக்கு செய்ய வேண்டியது எங்களோட தார்மீக கடமை. அதை 100% செய்வோம். நான் மதிவாரன் சொன்னேன், அதை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு தேவையான டெக்னீஷியன்ஸ் எடுத்துக்கோங்க, ப்ராப்பராக பண்ணுங்க இந்த படத்தை. வேறு எந்த இதில் கால்குலேஷன் எதுவும் போக வேண்டாம். இது என்ன பிஸ்னஸ் பண்ணுவோம், இது எங்கே போய் நிற்கும், பட்ஜெட் என்ன ஆகும், அது எதுக்குள்ளேயும் போகாதீங்க, படத்தை வந்து ப்ராப்பராக ஹாப்பியாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மதிவாரன் நாங்கள் பேசும்போது சொல்லிட்டு இருந்தோம். அண்ட் செகண்ட் வந்து சுகாஷ். சுகாஷ் வந்து இங்கே நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் ப்ரெஸ்ஸில் அவங்க எல்லாருக்குமே. அவர் வந்து சடவை கொஞ்சம் சூரிய சார் மாதிரி தான், சூர்யா அந்த மாதிரி தான், கொஞ்சம் வர மாட்டேங்குது. ஏன்னா கீழே இருந்து அவர் வந்து சின்ன சின்ன ரோல்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மர். அவரோட அந்த கலர் ஃபோட்டோ அந்த படம் நேஷ்னல் அவார்டு வந்துச்சு படம். அண்டு ரைட்டர்னு ஒரு படம், இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஒரு ஒரு இன்டென்சிவ் பர்ஃபார்மர். அண்ட் ஒரு அந்த அந்த கோஸ்டல் ஏரியாவில் உள்ள ஒரு ஒரு ஆளோட லுக்கு, இன்டென்ஸான ஆள் லுக்கு, அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மர் வேணும். ஏன்னா ரெண்டு பேரும் அட்பார், அவங்க ரெண்டு பேரும் படத்தில் அப்படி நிற்கும் ஸ்கிரிப்ட் அது மாதிரி இருந்தது. நிறைய பேரை கன்சல்ட் பண்ணி கடைசியில் மதிவாரன் சொன்னார். சொல்லும்போது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. ஐ திங்க் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாங்க. ஸோ அந்த லுக்கெல்லாம் வரும்போது புரியும், ஒரு அமைதியாக உட்காந்துட்டு இருக்காரு. எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மன்ஸ். அண்ட் ஹீரோயின் மகிமா நம்பியார். ஸோ மலையாளம் படம் இப்போ ஹேப்பனிங் ஹீரோயின் நம்ம தமிழில் இன்ட்ரடியூஸ் ஆகி எனக்கு போயிருக்காங்க. ஸோ அவங்களும் டெஸ்ட் ஷூட்லாம் எடுத்தாங்க. எடுத்து பார்க்கும்போது பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிருந்தாங்க. அந்த டோட்டலாக மோல்டு மாறி அண்ட் அதெல்லாம் பார்த்துட்டு தான் டிசைட் பண்ணோம். ஸோ வெல்கம் பேக். அண்ட் சத்யராஜ் சார் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டர் இந்த படத்தில் பேசிகிட்டு இருந்தாங்க. பட் அவர் சொன்ன மாதிரி சின்ன கேரக்டர்லாம் கிடையாது. லைக் ஒரு ப்ராப்பராக சின்னப்பதாஸ் வந்து திருப்பி வந்த மாதிரி இருக்கும். ஏஜ்டு சின்னப்பதாஸ் ஒரு கடவுள கவிதைகள் அப்புறம் கோஸ்டலில் சர்வ் பண்ணுறாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான கேரக்டர். எனக்கு தெரிஞ்சு அந்த கேரக்டர் அவரை தவிர வேறு யாரும் பண்ண முடியுமான்னு கூட தெரியல. ஸோ சாருக்கு முதல்ல பெரிய தேங்க்ஸ் இதோட ஜாயின் பண்ணுறதுக்கு. அண்ட் ரவீந்திரா விஜய், ரகு தாத்தாவோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்துருப்பீங்க. நிறைய இது மல்டி லாங்குவேஜ் ஸ்டார், நிறைய லாங்குவேஜில் பண்ணுறாரு. ஐ திங்க் இஸ் அ தமிழியன் செட்டில்ட் இன் பெங்களூர். ஸோ இஸ் காட் நிறைய லாங்குவேஜஸில் அவரோட ஃபேஸஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. இந்த படத்தில் வந்து ரொம்ப முக்கியமான கேரக்டர் வரும். ஸோ வெல்கம் சார். அண்ட் அச்சுத் குமார், இவர் வந்து நாங்கள் வந்து சார் வந்து கோலை தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். முக்கியமான அந்த ப்ரெஸ் ஹெட்டாக வருவார். அதில் டிவி சார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க தமிழில். ஸோ சாரையும் வெல்கம் பண்ணிக்கிறேன். தென் நமிதா, வெல்கம்மா. வெரி இம்பார்ட்டன்ட் கேரக்டர் படத்தில். ஸோ மதிவாரன் வில் டேக் கேர் ஆஃப் யூ வெல். தேங்க்யூ. அண்ட் எங்களோட டெக்னீஷியன்ஸ், மதிவாரன் பற்றி நிறைய சொல்லிட்டேன். ஏன்னா அவர் பார்க்குறது ரொம்ப அமைதியாக இருப்பார், பேச மாட்டார். மற்றதெல்லாம் ஒர்க்கிங் எத்திக்ஸ், ஒர்க்கிங் இன்டென்ஸாக ஒர்க் பண்ணுறது எல்லாமே சார்ட் வந்து இன்டெரிட் பண்ணியிருக்காரு. இந்த பேசுறது கொஞ்சம் கம்மியாக தான் பேசுவார். அதில் என்ன பிரச்சனைனா நிறைய பேர் அவர் ஜட்ஜே பண்ண முடியாது. அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கும், உள்ள ஒரு பெரிய புயலை தூக்கிட்டு சுற்றிட்டு இருப்பார். அவர் அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது தான் நமக்கு வந்து ஐயோன்னு இருக்கும். அந்த மாதிரி ஒரு டைரக்டர் தமிழ் சினிமாவில் ஐ திங்க் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸில் இம்பார்ட்டன்ட் பிளேஸில் வருவான்னு நம்புகிறேன். அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் ஜி பிரகாஷ் சார், நிறைய திருப்பி ரீயூனியன் மாதிரி எங்களுக்கெல்லாம் பொழுது கற்பனைகள் எல்லாம் பண்ணுறது அது வந்து ஒரு லைஃப்
அப்படியே ஸ்டுடியோவில் தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஏன்னா எங்கள் எல்லாருக்குமே ஒரு கெட் டுகெதர் பிளேஸ். மோர் தென் மியூசிக் வந்து ரொம்ப வெல்கமிங் பர்சன். அண்ட் அந்த டைமில் ஒரு ப்ரொடியூசராக இருந்து டைரக்ஷன் பண்ணும்போது ஒரு சின்ன நெருடல் இருக்கும். ஒரு ப்ரொடியூசர் என்ன ஏதோ டைரக்ட் பண்ணுறான் அப்படின்னு அது அப்படியே கொஞ்சம் அது உங்களுக்கு புரியும். அந்த ப்ரொடியூசராக இருந்து டைரக்ட் பண்ணால் புரியும். பட் அந்த டைமில் எனக்கு வந்து அவ்வளோ கம்ஃபர்ட் கொடுத்தது ஜெயபிரகாஷ் அவர் தான். என்னை வந்து சார் நல்லா இருக்குது சார், நல்லா பண்ணுங்க சார், அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னு பெரிய ட்ராவல். நான் அப்படியே பழைய நினைவுகள் எல்லாம் நிறைய இருக்கு பேசுறது. உட்காந்து நிறைய பேசுவோம். ஐ திங்க் எனக்கு ஸ்பெஷலாக பண்ணி கொடுப்பாரு நினைக்கிறேன் அந்த படத்தில் மியூசிக். அது வந்து அந்த டாக்குமெண்ட்ரிக்கு அவர் மியூசிக் போட்டிருந்தாரு. இப்போ வந்தோன்னு சொன்னேன், அதுலேயே தெரிஞ்சது சரி தலை இறங்கிட்டான் அப்படின்ட்டு. தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங். அண்ட் கன்டினியூ பண்ணுவோம் நிறைய. இந்த கேப் நம்ம நிறைய இருக்காதுன்னு நினைக்கிறேன். அண்ட் கதிர் சார் ரொம்ப சந்தோஷம் திருப்பி உங்களோட நீதானே பண்ணும் சொந்தம் அப்புறம் ஒர்க் பண்ணுறது. ஏன்னா இந்த படம் வந்து நிறைய சீலே பண்ண வேண்டியிருக்கு. யூஸ்வலாக நிறைய படங்கள் நம்ம பார்த்தது வந்து கடலை வந்து கரையில இருந்து தான் படம் பார்த்துருக்கோம். இந்த படம் வந்து கடல்ல இருந்துக்கிட்டே கடலை பார்க்குற ஒரு படம். ஸோ லைட்டிங்கில் நிறைய அந்த சேலஞ்சஸ் இருக்கு. அது எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ரா லைட்டிங் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அங்கே கதை எப்படி சொல்கிறது, அப்படி அங்கே எப்படி ஒரு எமோஷன்ஸ் கேரி பண்ணுறது அப்படின்லாம் நிறைய எங்களுக்கு டிஸ்கஷன் இருந்தது. சரி இதுக்கெல்லாம் வந்து கதிர் சார் தான் கரெக்டு அப்படின்ட்டு ஃபைனலாக சார்ட்டை ஒப்படைச்சிருக்கோம். அதுக்கு அவங்க டிஷூட்லாம் போயிட்டு வந்தாங்க. நிறைய இந்த படம் வந்து நாங்கள் ஷூட் இப்போ போகிறோம். பட் இது பின்னாடி நிறைய ஒர்க் போயிட்டே இருக்குது. இன்ஃபேக்ட் இப்போ 10 days முன்னாடி கூட பீட்டர் சார் கதிர் சார் ஹோல் டீமே அங்கே இருந்தாங்க. அங்கே ஒரு போட்டி இது மாதிரி 3 தடவை போட்டி நடந்த இடத்துல போய் அங்கே இருந்து அங்கே ட்ரோன்ஸ் வச்சு அங்கே கேமராஸ் வச்சு எப்படி கடலில் எப்படி ஷூட் பண்ண போகிறோம், எப்படி அந்த எமோஷன்ஸ் பண்ண போகிறோம், இந்த மாதிரி வந்து அது மாதிரி இந்த ஸ்போர்ட்ஸ் கேப்சர் பண்ணுற லைக் ஃபார்முலா 1 இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்போர்ட்ஸ் கேப்சர் பண்ணுற கேமராமேன்ஸ்லாம் எப்படி அவங்கள உள்ள இன்டேக் பண்ணுறது. ஸோ அவங்கள வச்சு அந்த மாதிரி டீம் வச்சு எப்படி வந்து ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணுறது எல்லாமே சார் ஆல்ரெடி எல்லாம் ஒர்க் பண்ணி ஸ்கெட்ச் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய ஒர்க் பின்னாடி போயிட்டு இருக்கு. நானும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் அந்த படம் எப்படா வருன்ட்டு. லைக் அண்ட் கிரண் என்னோட முப்பது கற்பனைகள் இப்போ ரெண்டுலேயுமே 2 பேரும் நாங்கள் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. லைக் எப்படி சொல்கிறது, உட்காந்தானா ஒரு 10 மணி நேரம் பேசிட்டு இருக்கோம் கதையாக. அண்ட் இந்த படத்துக்கு வந்து இந்த படத்துக்கும் அவருக்குமே பெரிய கனெக்ஷன் இருக்குது. ஈஸ் ஆல்சோ ஃப்ரம் கோஸ்டல் சைடு. ஸோ அந்த 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 ஃப்ளேவர் மாறாது அப்படின்றதுக்காக தான் மெயினாக சொல்லியே பண்ணிடுவோம். அதெல்லாம் அவர் சும்மா தெரியாத விஷயத்துல விளையாடுவார். ஸோ டெய்லி அவர் பார்த்துட்டு இருக்கிற இடம். ஐ திங்க் வெல்கம் பேக், திருப்பி நம்ம ஜாயின் பண்ணுறோம். அண்ட் எடிட்டர் பிரதீப் ராதன் அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள். எங்கள் டீமோட ஜாயின் பண்ணுறதுக்கு இப்போ பெரிய பெரிய படம்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஐ திங்க் இதுவும் அவருக்கு பெரிய படமாக இருக்குன்னு நம்புகிறேன். தென் பீட்டர் சார் எனக்கு இது வரைக்கும் கோவ் பண்ணியிருக்காரு, விடுதலை, அதுக்கப்புறம் இந்த படம். அவருக்கு இது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு ஏரியா. ஏன்னா புதுசு இந்த இந்த ரேஸு, இந்த கடல் மேலே இந்த ரேஸுன்றது ரொம்ப நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அவரும் நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, நிறைய பேக் ஹேண்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதுக்காக தான் பீட்டர் சார் கொண்டு வந்திருக்கும். நிச்சயமாக அந்த படம் வந்து அவருக்கும் எங்களுக்குமே ஒரு பெரிய எக்ஸைட்டிங் ப்ராஜெக்டாக இருக்குன்னு நம்புகிறேன். சவுண்ட் டிசைன் பிரதீப், வெல்கம் பேக். அண்ட் ஹரியர் சுதன் அவர் வந்து என்னோட ஆல்மோஸ்ட் எல்லா படத்துலையுமே விஎஃப்எக்ஸ் அவர் தான். ஸ்டார்டிங்லேருந்து ஒரு 10-15 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இஸ் லைக் மை பிரதர், ஆல்வேஸ் எதை வேணாலும் எப்போ வேணாலும் பேசலாம். தென் ரைட்டர்ஸ் 2 பேர், மோகன வசந்தன் அண்ட் சங்கர், அவங்களே வெல்கம் பண்ணுறேன் எங்கள் டீமில் ஜாயின் பண்ணுறதுக்கு. அண்ட் காஸ்டியூம் டிசைனர் தினேஷ், அவரையும் வெல்கம் பண்ணுறேன். அண்ட் டான்ஸ் கோரியோகிராஃபர் அசார், வெல்கம் பேக். அண்ட் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் ஆனந்த், ஆல்மோஸ்ட் முப்பது கற்பனைகள் ட்ரீவியன் டீமில் அவரும் இருக்கார். இஸ் கமிங் பேக். விடுதலை கூட அவர் தான் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் ஒர்க் பண்ணார். ரொம்ப ஹம்பிள் மேன். ஸோ அவர் வெல்கம் பண்ணுறேன். தென் மேக்கப் சக்திவேல், அவர் வெல்கம் பண்ணிக்கிறேன். காஸ்டியூம் நாகு அண்ட் டிஐ கிளமெண்ட், பப்ளிசிட்டி டிசைன் கபிலன், எல்லாரையும் வெல்கம் பண்ணிக்கிறேன். அண்ட் பிஆர்ஓ ரேகா, அவங்க ஃபர்ஸ்ட் டைம் பிஆர்ஓ பண்ணுறாங்க. ஸோ அவங்கள வந்து என்னோட விஷஸ், அவங்க நல்லா பெருசாக வளர்ந்து ரொம்ப நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இதில். அவங்க ஆல்மோஸ்ட் ஒரு பெரிய டீமே லீட் பண்ணி பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வெளியே வந்து அவங்க நேம் போர்ட் பண்ணுறாங்க. ஸோ காட் பிளஸ். அண்ட் பப்ளிசிட்டி டிசைன்
ஏஸ்தட்டிக் கொஞ்சமாக அவர் டிசைன்ஸ் பார்த்துருப்பீங்க, ஃபர்தர் டிசைன்ஸ் வரும்போது பார்த்துருப்பீங்க. ஒரு ரொம்ப க்ரியேட்டிவான ஒரு டீம் அவங்க. ஸோ இந்த படத்துக்கு அவங்க வேணும்னு ரொம்ப பர்டிகுலராக அடம்பிடிச்சு, அவங்களுக்கு நிறைய ஒர்க் இருந்தது, வந்தே ஆகணும்னு அடம்பிடிச்சு உள்ள கொண்டு வந்தாங்க. அண்ட் சொக்கலிங்கம் ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ், அது வந்து எப்படின்னா விடுதலையோட அப்படியே கண்டினியூஷன். இந்த படத்துல பார்த்தீங்கன்னா விடுதலை ஒரு பாதி டீம், என்னோட முன்னாடி ஒர்க் பண்ணால பாதி டீம், எல்லாமே ரீயூனியன். சொக்கலிங்கம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பர்சன். அவர் என்ன, அவரும் ரொம்ப ஆல்மோஸ்ட் லைக் மதிமாறன் சார் மாதிரி தான், பேச மாட்டார், எக்ஸிபிஷன்லேயே இருப்பார். எப்பவுமே ஒரு கண் எல்லாரையும் பார்த்துட்டே இருப்பார். எங்கே விளையாடுறதுன்னு யாரெல்லாம் சிரிச்சுட்டு இருந்தாலும் அவர் மட்டும் சீரியஸாக ஒரு வேலை பண்ணிகிட்டே இருப்பார். டீம் அப்படியே தாங்கி பிடிக்கிற ஒரு ஆள். அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் மகேஷ். ஸோ என்னோட ஆர்எஸ் என்டர்டைன்மெண்ட்டில் ஆல்மோஸ்ட் ஒரு 15 இயர்ஸாக என் கூட பார்த்துட்டு இருக்காரு. ஃபண்ட்ஸு எங்கேயுமே ஃபண்ட்ஸ் மிஸ் ஆகாமல் பேங்க்ஸ் ஹேண்டில் பண்ணுறது, அவரே வெல்கம் பண்ணிக்கிறேன். தென் கோ ப்ரொடியூசர் மணிகண்டன். நிறைய பேருக்கு என்ன தெரிஞ்ச விட என் ப்ரொடியூசர்ஸில் மணிகண்டன் நல்லா தெரியும். சார் வந்து என்கிட்ட பேசுகிற மணிகண்டன் தான் அதிகமாக பேசியிருப்பார். பிகாஸ் இ டேக்ஸ் கேர் ஆஃப் எவ்ரி திங். ஏன்னா நான் மற்ற நிறைய வேலைகளில் பிஸியாக இருக்கிறதால டோட்டலாக எனக்கு எந்த ப்ரெஷருமே இருக்காது. நம்மளால ஜாலியாக சிரிச்சாங்க சுற்றிட்டு இருந்தேன். மொத்த ப்ரெஷரும் மணிகண்டன் மேலே தான். அதெல்லாம் நிறைய நிறைய பேர்ட்ட வாங்குவார். ஏன்னா பட் அந்த பிளேம் ஃபுல்லாக அவர் மேலே போகிறதும் தப்பு. அது எனக்கும் கொஞ்சம் இருக்குது பின்னாடி. அந்த பிளேம் நானே எடுத்துக்கிறேன். ஸோ வாழ்த்துக்கள் மணிகண்டன். தென் சார் வெற்றிமாறன் சார். ஸோ இந்த ட்ராவல் வந்து விடுதலை நீங்கள் வட சென்னையில் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது, விடுதலைக்கு அப்புறம் இதுவும் போயிட்டுருக்கு. இன்னும் நிறைய எங்களுக்குள்ள ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. கோயிங் பை லாங் ட்ராவல். அண்டு எனக்கு என்ன இந்த டீமில் ரொம்ப பிடிச்சதுன்னா, ஒரு ப்ரொடியூசருக்கான ப்ரெஷர் எனக்கு எப்பயுமே யாருமே கொடுத்ததில்லை. எதுவாக இருந்தாலும் எல்லாத்துலேயுமே ஒரு நேர்மை இருக்கும், எல்லாத்துலேயுமே ஒரு கரெக்டாக இருக்கும். சினிமானா நான் மற்ற பிஸ்னஸ் பண்ணும்போது எல்லாம் சொல்லுவாங்க, சினிமா எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க, சினிமா ரொம்ப கஷ்டமாச்சுன்னு வெளியே ஒரு இமேஜ் இருக்கும். பட் வெற்றிமாறன் சார் டீம் மாதிரி ஒரு டீம் கூட ஜாயின் பண்ணும்போது தான் அது எவ்வளோ இலகுவாக இருக்கும் சினிமா அப்படின்னு யார் வேணாலும் தெரிஞ்சுக்கலாம். பிகாஸ் நீங்கள் வந்து சொல்கிறது தான் நடக்கிறது தான் எல்லாமே பேசுவாங்க. சார் மட்டும் இல்லை, எல்லாத்தையுமே அது இருக்கும், ஹோல் டீம்கிட்டே இருக்கும். ஸோ நான் பாட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அண்டு அந்த அவுட்புட் வந்து அப்படி இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு கடைசியில் அவுட்புட் சரியில்லைன்னா அது எல்லாருமே அது பேக் ஃபயர் ஆகும். அது அப்படி இல்லை. எப்பவுமே அவுட்புட் வந்து எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும். அதை எப்பவுமே அண்டர்பிளே பண்ணிட்டு இருப்பார் சார். அது திங்க் மணிமாறன்டே அந்த ஹேபிட் வந்துருச்சு. மணிமாறன் சார் டீம். ஓகே. அண்ட் ஃபைனலாக ரெட் ஜெயண்ட்டுக்கு என்னோட தேங்க்ஸ் ஆக்சுவலாக சொல்லிக்கிறேன். என்னோட எல்லா படமும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் லேட்டாக வருவாங்கன்னு நினைக்கிறேன், வந்துட்டு இருக்காங்க. இந்த படத்துக்கும் ஆல்ரெடி அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தேங்க்ஸ். அகைன் ப்ரெஸ், பத்திரிகை, மீடியா நண்பர்கள் எல்லாருமே பெரிய தேங்க்ஸ். ஸோ இப்போ நம்ம எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, ரொம்ப ரொம்ப இன்ட்ரோவியா இருந்தது. அதை பார்க்கும் போது என்ன ஒரு செயல்பாடு இருக்கு, பத்தி தேதி இது ஒரு வித்தியாசமா இருக்கே, என்ன மாதிரி ஒரு கதைக்களமா இருக்கும், இதுல வந்து சூர்யா அவர்கள் நடிக்கிறாரு அப்படின்னா அவரோட லுக் எப்படி இருக்கும், இதெல்லாம் வந்து நாங்க நிறைய யோசிச்சு பார்த்துருந்தோம். ஸோ இப்போ உங்களுக்காக அந்த ஃபர்ஸ்ட் லுக்கை உங்க முன்னாடி லான்ச் பண்ண போறோம். இதுக்காக கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாரையுமே வந்து மேடைக்கு அழைக்கிறேன். மண்டாடியோட கேஸ்ட் அண்ட் க்ரூ ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ். ஜிவி சார், வெற்றிமாறன் சார், எல்ரகுமார் சார், சூர்யானா, மஹிமா எல்லாருமே ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லுக் தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோ வந்து விஷுவல்ஸ் வந்து உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா இன்னைக்கு போட்டு காட்டணும். ஏன்னா என்னவா இருக்கும் மண்டாடி அந்த அந்த கதைக்களம், அது எப்படி இருக்கும், அது ஒரு கிளிம்ஸ் கொடுக்கறதுக்காக. ஸோ இதை வந்து நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ண போறது இல்லை. பட் படம் வந்து அதோட சின்ன சாம்பிள் தான் இது அப்படின்னு சொல்லலாம். ஜிவி சார் யார் சாமி நீங்க அப்படிதான் இருக்குது. என்ன சார் ஐயோ, அதாவது ஒரு மாதிரி இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்காக ஒரு கிளிம்ஸுக்காக கொடுத்ததுலயே மியூசிக் இப்படி பிரிச்சிங்கன்னா படம் வரும்போது நாங்கெல்லாம் அவ்வளவுதான் பிளாட்னு நினைக்கிறேன். அந்த எலிவேஷன்
பார்த்தேன். அதுக்கே கூஸ் பம்ப்ஸ் மொமெண்டா இருந்தது. இதுல பார்த்தோன்னே அவ்வளவுதான், நாங்கெல்லாம் பயங்கரமா இருந்தது. ஸோ இட் வாஸ் லைக் சோ பிரில்லியன்ட். அண்ட் சூரியன் அப்படி என்ட்ரி கொடுக்கும் போது அப்பா ஹீரோடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டோம் நாங்கெல்லாம். தேங்க்யூ. அண்ட் இப்போ நம்மளோட டீமை வெல்கம் பண்றதுக்காக நம்மளோட பிலவட் ப்ரொடியூசர் திரு எல்ரட்குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஸோ எல்லாருக்கும் வந்து பூங்கொத்து வழங்கி அன்போட ஆசையோட நம்ம வந்து வரவேற்க போறோம். இவரை எங்களோட டான்ஸ் கொரியோகிராஃபர் அசார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். விஷய் அவர்கள் ப்ளீஸ் ஜாயின் us on stage. டிஆர்கே கிரண் அவர்கள், ராகவ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம்.